மேட்ச் வந்து ஜிடி vs டெல்லி கேபிட்டல்ஸ் விளாட்றாங்க. ஜிடி வந்து 1 வீக் கழிச்சு வராங்க இன்னைக்கு. டெல்லி கேபிட்டல்ஸும் ஒரு போன மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 1 வீக் கழிச்சு ஜிடி வரதுனால ஜிடியோட மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஏன்னா 1 வீக் கழிச்சு விளாட்றாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு. லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு நெயில் பேட்டர் இன்னிங்ஸ் ஆடினாங்க, ஜெயிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. ரஷீத் கான் தான் அடித்து ஜெயிக்க வச்சாரு. ஜிடியில் வந்து இன்னும் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன் அந்த மாற்றங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. ஜிடியில் வந்து நானும் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வந்து இவரை தூக்கிடுங்க, விஜய் சங்கரை தூக்கிட்டு அந்த சாய் சுதர்ஷன் ஷாருக் கானை விளையாட வைங்க. ஏன்னா ஷாருக் கான் வந்து போன மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக வந்தார் ராஜஸ்தான் மேட்ச். அப்போயே அவர் நல்ல ஒரு அஸ்வின் ஒரு 6 அடித்தார். ஒரு 15 ரன்ஸ் அடித்தார் அவர். ஷாருக் கானை விளையாட வைங்க, விஜய் சங்கர் ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா விஜய் சங்கருக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம் கொடுத்தாச்சு. ஒன்று விஜய் சங்கரை வந்து நீங்கள் வந்து இதோ இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த விஜய் சங்கருக்கு இன்னொரு பிளேயர் வந்து யாருன்னு சொன்னோன்னா, அந்த நான் உமேஷ் யாதவ் தூக்கிடலாம். உமேஷ் யாதவும் சரியாக விளாட்றதில்ல. உமேஷ் யாதவும் தூக்கிட்டு கார்த்திக் தியாகியை கொண்டு வாங்க. கார்த்திக் தியாகியும் நல்லா விளாட்ற பிளேயர் தான். கார்த்திக் தியாகியை கொண்டு வந்தாலும் சான்ஸ் உண்டு அவங்களுக்கு. கார்த்திக் தியாகியை கொண்டு வந்தால் கூட நல்லா விளாடுவார். இப்போ நல்லா பவுலிங்கும் போடுவாருங்க. இந்த ராகுல் தெர்வாத்தியானோ சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. அவங்களுக்கு மெயின் கன்சர்ன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டேவிட் மில்லரில் வந்து இன்னும் இன்ஜூரியிலேருந்து வரல. டேவிட் மில்லர் மட்டும் இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாருன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போன மேட்ச் மேத்யூ வேடை விளையாட வச்சாங்க. மேத்யூ வேடை வந்து அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்காரு. கெயின் வில்லியம்சன் தான் 2 மேட்ச் விளாண்டார். அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால போன மேட்ச் வந்து மேத்யூ வேடை கொண்டு வந்தாங்க. மேத்யூ வேடு வந்து சரியாக பேட்டிங் ஆடல. ஏன்னா ஓப்பனிங் வந்தார் மேத்யூ வேடு. சரியாக பேட்டிங் ஆடல. பரவாயில்ல, மேத்யூ வேடுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து ஒன் டவுன் வந்தார் மேத்யூ வேடு. சரியாக விளாடலை. இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க மேத்யூ வேடுக்கு. பரவாயில்ல. அடுத்தது வந்து இந்த அபினவ் மனோகர், அவரும் சரியாக விளாட்றதில்ல பேட்டிங்கு. அவங்களுக்கு குஜராத் கேபிட்டல்ஸ்க்கு வந்து இந்த மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அபினவ் மனோகரும் பேட்டிங் சரியாக விளாட்றதில்ல. விஜய் சங்கரும் சரியாக பேட்டிங் விளாட்றதில்ல. அவங்களுக்கு மெயின் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒன்று சாய் சுதர்ஷன், கில் மட்டும்தான் எல்லா மேட்சும் அடிக்கிறாங்க. இடையில வந்து இவர் அடிச்சிடுறாரு, திரிபாத்தியா அடிச்சிடுறாரு. அப்புறமேட்டு வந்து ரஷீத் கான் அடிக்கிறாரு. இவங்களுக்கு இப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா டீம் வந்து சரி இருக்காது. அதனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து டெல்லியை வின் பண்ண அது ஆல்மோஸ்ட் எல்லா சான்ஸும் இருக்குது. பட் ஆனால் சில சேஞ்சஸ் பண்ணணும். உமேஷ் யாதவ் தூக்கிட்டு நீங்கள் வந்து கார்த்திக் தியாகியை விளையாட வைங்க. கார்த்திக் தியாகி சான்ஸ் கொடுங்க. கார்த்திக் தியாகி வந்து டெத் பவுலர்ஸ்னால் நல்லா போடுவார். கார்த்திக் தியாகி வந்து நல்ல ஒரு பவுலர். நீங்கள் வந்து உமேஷ் யாதவ் விளையாட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் 40 ரன் 50 ரன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் சொல்கிறபடி நீங்கள் உமேஷ் யாதவ் ட்ராப் பண்ணிட்டு கார்த்திக் தியாகியை விளையாட வைங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து நல்ல பவுலிங் போடுறாரு. மோஹித் சர்மா மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா பவுலிங் போடுறாரு. வேறு யாரும் நல்லா பவுலிங் போடுறதில்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸை சொல்கிறேன். ஏன்னா அந்த ஜான்சன் நல்லா விளாண்டாரு, அவரும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். பட் ஆனால் மோஹித் சர்மா தான் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. கில்லு நல்லா பேட்டிங் ஆடுறாருங்க. நல்ல ஒரு ஜிடியில் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்குது. ஏன்னா குஜராத்தில் போய் அவங்கள அடிக்கிறதுனா, நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அவங்கள அடிக்கிறதுனா பெரிய விஷயம். நாளைக்கு வந்து டிசிக்கு பெரிய டஃப்பாக தான் இருக்குங்க. கில்லு வந்து இந்த 2-3 சேஞ்சஸ் பண்ணிட்டாருனாலே கில்லுக்கு வந்து டீம் நல்லா செட் ஆயிரும். அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்களுக்கு வந்து முகமது ஷமி இல்லைன்ட்டு. அந்த ஒரு பெரிய ட்ராபேக்கில் இருக்காங்க ஜிடி. அதனால் இது ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க ஜிடி. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நாளைக்கு ஜிடி மேட்ச் வந்து நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜிடிக்கு. அடுத்தது வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயர் தாங்க வாட்ச் அவுட் பிளேயராக போன மேட்ச் வந்து கலக்குன்னு கலக்குனார். ஆஸ்திரேலியன் பிளேயரு ஜாக் ஃபெரிஸ் சூப்பராக ஆடினாருங்க. மேட்ச்சு ஒரு மேட்சை வந்து அவர் நல்லா மாற்றி வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அந்த பிளேயர் ஜாக் ஃபெரிஸ் சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. என்ன மாதிரி அட்டாக்கிங் பேட்டிங்கு! இப்போ ஆஸ்திரேலியன் பிக் பாஸ்லாம் ஓப்பனிங் ஆடுறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒன் டவுன் ஆடுறாரு. மித்தல் மார்ஷ் இன்ஜூரிங்கிறதுனால ஜாக் ஃபெரிஸை வச்சு ஆடுறாங்க. ஜாக் ஃபெரிஸ் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. எல்லா ஷாட்ஸும் ஆடுறாரு. நல்ல எபிலிட்டி கூடிய இருக்க பிளேயர் ஜாக் ஃபெரிஸு. நல்லா டைம் பண்ணுறாரு பாலை. சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க.
இவர் விக்கெட்டை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா இது குஜராத் டைட்டன்ஸு ஜாக் ஃபெரிஸ் விக்கெட்டை நல்ல குஜராத் டைட்டன்ஸ் வந்து பேக் வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னரும் பிருத்திவி ஷாவும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. டேவிட் வார்னர் வந்து எல்லா மேட்சும் ஐபிஎல்னாலே எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக அடிப்பார். டேவிட் வார்னர் அவரும் நல்ல பிளேயர். டேவிட் வார்னர் அவருக்குன்னா உமேஷ் யாதவ்னா போட்டு மாட்டிக்கிச்சுன்னா டேவிட் வார்னர் கழட்டி கையில் கொடுத்துட்டு போயிடுவார் மேட்சை நாளைக்கு அப்புறம். அதனால் உமேஷ் யாதவ் வச்சு விளாண்டாங்கன்னா நாளைக்கு ஜிடி டேவிட் வார்னர்னா பவுலிங் போட்டார்னா கழட்டி கையில் கொடுத்துருவாரு. அப்புறம் பிருத்திவி ஷாவும் சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. பிருத்திவி ஷானா நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. சான்ஸ் கொடுக்குறத வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் பிருத்திவி ஷா. அடுத்தது வந்து குல்தீப் யாதவும் நம்ம பாராட்டியே ஆடணும். 3 மேட்ச் வந்து அவரால் விளையாட முடியல இன்ஜுரினால. இப்போ தான் வந்தாருனால போன மேட்ச் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் போட்டார் குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எவ்வளோ வெயிட்டில் பாருங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அவர் வந்து நல்லா பவுலிங் போடுறாரு. நாளைக்கு ஜிடி வந்து டேர்னிங் விக்கெட்னா இருக்காது அங்கே அகமதாபாத்தில். நல்லா முழுக்க பேட்டிங் ட்ராக் தான் அகமதாபாத் ஜிடி கிரவுண்டில். அதனால் அவர் பவுண்ட்ரிஸ்னால் பெருசு அங்கே. அதனால் குல்தீப் யாதவ் பெரிய வெயிட்லாம் இருப்பார் நாளைக்கு மேட்ச்சுக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து அவர் தான் மெயின் பிளேயராக இருப்பார். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ஸும் சூப்பராக இருக்குங்க. கலீல் அகமது, நிஷாந்த் சர்மா, முகேஷ் குமார்னு சூப்பராக பவுலிங்கில் வச்சுருக்காங்க அவங்க. டெல்லிக்கு வந்து இன்னும் பேட்டிங் தான் சரியாக கிளிக் ஆக மாட்டேங்குது. குல்தீப் யாதவும் வந்து அவர் நல்லா போட ஆரம்பிச்சிட்டார் பவுலிங்கு. அவரும் அந்த ரிதம்க்குனா வந்துட்டாருங்க. நாளைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ஜிடியில் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஜிடி தான் அதிக சான்ஸ் நான் கொடுப்பேன் 70%. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஜிடியும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 30% ஏன் நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுக்குறேன்னா ஜிடி வந்து உமேஷ் யாதவ்னா விளையாட வச்சாங்கன்னா சிக்கலாக போயிடும். அதனால் 30% வந்து நான் டிசி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டேவிட் வார்னருக்குன்னா மாட்டிக்கிச்சுன்னா நாளைக்கு கையில் கழட்டி கொடுத்துருவார். அவர் விளையாடும் போது உமேஷ் யாதவுக்குன்னா பவுலிங் போட்டார்னா இவருக்கு டேவிட் வார்னருக்குன்னா மாட்டிச்சுன்னா கழட்டி கொடுத்துருவார். அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸோட மெயின் பிளேயர் ஜாக் ஃபெரஸ் அவரும் மெயினான த்ரெட்டாக இருப்பார் ஜிடிக்கு. பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஜிடிக்கு வந்து 70 தருவேன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 30 தருவேன். நாளைக்கு பார்ப்போம் மேட்ச் வந்து யார் ஜெயிக்கிறாங்க.